ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாபு வியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய ரேஷன் கார்டில் டேட்டா பற்றி எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பாபு வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டில் எல்லா கரெக்ஷனும் ஆன்லைனில் பண்ண முடியாதுங்க. ஒரு சில கரெக்ஷன்லாம் நம்ம நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுங்க. அதே போல் இந்த ரேஷன் கார்டில் டேட்டா பர்த் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி லெட்டர் எழுதி கொடுக்கணும், அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது போல் தாங்க நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கணும். இந்த லெட்டர் ஃபார்மெட்டை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி உங்களோட நேமும் அட்ரஸும் எடிட் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு அனுப்புனர் போட்டுக்கணும். அடுத்து உங்களோட பேர், தகப்பனார் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பர், ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கொடுத்துடணும். அடுத்தது பெறுநரில் உணவுப் பொருள் வட்ட வழங்கல் அலுவலர் அவர்கள், தாலுகா அலுவலகம், உங்களோட ஏரியா என்னவோ அந்த ஏரியா அதனோட பின்கோடு கொடுத்துங்க. பொருளில் நீங்கள் யாருக்கு, உங்களோட மனைவிக்கா, மகனுக்கா, மகளுக்கான்றத இதில் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் இதில் எனது மனைவியின் பிறந்த தேதியை புதுப்பிக்க வேண்டி விண்ணப்பம். அதுக்கு அடுத்த லைனில் மதிப்பிற்குரிய ஐயா அம்மா அப்படின்னு கொடுத்துக்குங்க. அடுத்தது நான் மேற்கூறிய முகவரியில் வசித்து வருகிறேன். எனது குடும்ப அட்டையில் எனது மனைவியின் பிறந்த தேதி தவறாக உள்ளது. ஆகவே சரியான திருத்தங்கள் செய்து தர வேண்டி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ரேஷன் கார்டில் என்ன நேம் இருக்கோ உங்களோட மனைவி நேம் போட்டுட்டு தவறாக பதியப்பெற்ற பிறந்த தேதி, அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இப்போ தற்சமயம் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அது கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது சரியான பிறந்த தேதியை அது கீழே கொடுங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆதாரில், பேன் கார்டிலலாம் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இப்போ கரெக்டாக ஆதாரில் என்ன இருக்கோ அந்த டேட்டா பர்த் இதில் கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது நன்றின்னு போட்டுட்டு இணைக்கப்பட்ட நகல்கள், இது கூட 2 டாக்குமெண்ட் கேட்பாங்க. பொதுவாக நம்மளுடைய ரேஷன் கார்டில் டேட்டா பர்த் கரெக்ஷன் பண்ணணுன்னா 2 ப்ரூஃப் கேட்குறாங்க. நீங்கள் வெறும் ஆதார் மட்டும் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஆதார், பேன் கார்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி பேன் கார்டு தான் கேட்குறாங்க. பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு ஓட்டர் ஐடி எடுத்துக்கிறாங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இணைக்கப்பட்ட நகல்கள்னு போட்டிங்களா, அது கீழே நீங்கள் டிஎன்இபிடிஎஸ் வெப்சைட்லேயே உங்களோட ரேஷன் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதை இது கூட அட்டாச் பண்ணிக்கணும். அது கூட உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, இது 3ம் கொடுக்கணுங்க. இது 3ம் கொடுத்துட்டு இது இப்படிக்குன்னு போட்டு உங்களோட நேமு, உங்களோட சைன் பண்ணிவிடுங்க. இது 3ம் இருந்தாலே போதும். உங்களுடைய டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் கொடுத்த 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மாறிடுங்க. ஒரு சில தாலுகா ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெட்டர் எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த லெட்ரு மேலே ₹1 கோர்ட்டு ஸ்டாம்ப் ஒட்ட சொல்கிறாங்க. அது ஒரு சில மாவட்டங்களில் தான் கேட்குறாங்க. இப்போ சென்னை மாதிரி மாவட்டங்களில் அது கேட்குறதில்ல. மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ₹1 கோர்ட் ஸ்டாம்ப்பு ஒட்ட சொல்கிறாங்க. நம்மளுடைய தாலுகா ஆஃபீஸோட அட்ரஸ்ஸு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோ ரைட் சைடு டாப்பில் கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள்.